நாம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதுல ஒரு ரூல் தான் 7531. அந்த ரூலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் தினேஷ். ரூல் நம்பர் 7531. இந்த வந்துட்டானுல்ல, என் செல்ல வந்துட்டானுல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் நம்பர் 7. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன். 3 இயர்ஸாக இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன். பட் அந்த அளவுக்கு பெருசாக ப்ராஃபிட் வரல. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் டெக்னிக் தான் ஒர்க் ஆகுது. நம்ம எந்த அளவுக்கு லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மினிமம் வந்து 7 இயர்ஸ் இல்லை 7 இயர்ஸ்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் நிறையவே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 7 இயர்ஸை குறிக்கிறது தான் இந்த ரூல் நம்பர் 7. அடுத்து ரூல் நம்பர் 5. இதை வந்து 5 ஃபிங்கர் ஃப்ரேம் ஒர்க் கூட சொல்லுவாங்க. அதாவது நம்ம கையில் எப்படி 5 விரல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டுமே ஒரே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் டிஃப்ரெண்டான மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சில நேரம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, அது மட்டும் இல்லாமல் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து க்ரோ அட் ரீசனபிள் ப்ரைஸ் அடிப்படையில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சில நேரம் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்க, பட் எனக்கு கரெக்டான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ண தெரியல, எனக்கு டைமும் இல்லை அனலைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஏற்ற மியூச்சுவல் ஃபண்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து ரூல் நம்பர் 3. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண உடனே அதிக ப்ராஃபிட் வரணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. ஷேர் மார்க்கெட்டில் எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண உடனே உங்களோட ப்ராஃபிட்லையுமே அப்ஸ் அண்ட் டவுன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் பேஸ் பண்ண இந்த 3 மனப்பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அதாவது உற்சாகம், பயம், பதற்றம், இது எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வர்றது ரொம்ப நல்லது. அடுத்து ரூல் நம்பர் 1. நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் டாப் அப் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த வருஷம் நீங்கள் வந்து 5000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் வந்து 6000 இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த வருஷம் 7000 இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் பணத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.